தாரிணி கல்யாணம் நடந்து 4 நாட்கள் தான் முடிந்திருந்தது. முதலிரவு இன்னும் நடக்கவில்லை. குலதெய்வ வழிபாடு முடிந்த பிறகுதான் சாந்தி முகூர்த்தம் என நடராஜின் தாயான தில்லையம்மாள் உறுதியாக சொல்லிவிட்டாள். குடும்பத்தில் பல பேர் அதற்கு எதிர்ப்பு. கல்யாணம் முடிந்த இளம் வயசு பிள்ளைங்களை ஏன் காக்க வைக்கணும்? இல்லைங்க, குலதெய்வ வழிபாடு முடியாம அவங்க சேரக்கூடாது. அப்படின்னா குலதெய்வ வழிபாட்டே கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே நீ வச்சிருக்கணும். நாள் அமையலையே. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் நல்ல நாள் வருது. அன்னைக்கு எங்க குலதெய்வம் சிதம்பர நடராஜ பெருமானுக்கு வழிபாட்டை செலுத்திட்டு அப்புறமா வீட்டில் வந்து ஒரு பூஜை பண்ணிட்டு அன்னைக்கே சாந்தி முகூர்த்தம். நடராஜ் சிறு வயதிலேயே அப்பாவை இழந்து விட்டான். அம்மா மட்டும்தான். படாத பாடுபட்டு மெஸ் நடத்தி ஊறுகாய், சிப்ஸ், அப்பளம் என கடைக்கடையாக ஏறி விட்டு நடராஜை MBA படிக்க வைத்தாள் தில்லையம்மாள். பெரிய கம்பெனியில் அவனுக்கு மாதம் ₹1,00,000 மேலே சம்பளம், சொந்த வீடு, கார் என எல்லா வசதிகளும். நடராஜுக்கு கல்யாணம் செய்ய அம்மா முடிவெடுக்க தன் காதலை போட்டு உடைத்தான் அவன். தன்னுடன் பணிபுரியும் தனக்கு நிகராக படித்த தாரணியை 2 வருடங்களாக காதலிக்கிறான். தாரணிக்கு அப்பா அம்மா இல்லை. அண்ணன், அண்ணி, ஒரு அக்கா. அக்காவுக்கு கல்யாணம் முடியும் வரை இவளும் தன் காதலை சொல்லவில்லை. அது 2 மாதங்கள் முன்னால் முடிந்துவிட தனது காதலை தாரணி தெரிவிக்க வீட்டில் எதிர்ப்பில்லை. நடராஜ் சொல்ல அம்மா பலமாக எதிர்த்தாள். கூடவே கூடாது என போராடினாள். மகன் காதலை சொன்னது முதல் பைத்தியம் பிடித்தவள் போல் ஆகிவிட்டாள். உடனே சிதம்பரம் கோவிலுக்கு போய்விட்டு வந்தாள். நாடி ஜோசியர்களை கலந்து பேசினாள். நடராஜ் கடுப்பாகிவிட்டான். என்ன தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு பிடிச்சவளைத்தான் கட்டிப்பேன். நீ மறுத்தாலும் இது நடக்கும். 1 மாதம் பெரிய யுத்தமே நடந்தது. வேறு வழியில்லாமல் அம்மா சம்மதித்து விட்டாள். கல்யாணம் நல்லபடியாக நடந்துவிட்டது. அம்மா முகத்தில் மட்டும் சந்தோஷம் இல்லை, ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது. அது ஏன் என்றே நடராஜுக்கு புரியவில்லை. இத்தனைக்கும் அவன் கேட்டு எதையும் மறுக்காதவள் அம்மா. இதிலேயே இந்த பிடிவாதம் புரியவே இல்லை. இதோ முதலிரவுக்கு அடுத்த சண்டித்தனம். நடராஜ் எரிச்சலானான். தாரணி அவனை சமாதானப்படுத்தினாள். தேனிலவுக்கு பிளான் போட்டு வச்சிருந்தேன், அதையும் தடுத்துட்டாங்க. விடுங்க, 2 வருஷமா காதலிக்கிறோம். அப்பெல்லாம் கட்டுப்பாடோட இருக்கலையா? இன்னைக்கு புதன், நடுவில் 4 நாள் பொறுத்துக்குங்க. கல்யாணம் நடந்தாச்சு. நான் உங்க சொத்து. கிணத்து தண்ணியை ஆத்து வெள்ளமா அடிச்சிட்டு போக போகுது. அம்மா தாரணியிடம் பெரிதாக ஒட்டவில்லை. நிச்சயித்தது முதல் கொஞ்சம் விலகியே இருந்தாள். நடராஜுக்கு கவலையாக இருந்தது. ஒரே வீட்டில் காலம் முழுக்க வாழப்போகிற உறவுகள் இப்படி தள்ளி இருந்தா எப்படி? நடராஜ் ஒரே பிள்ளை, அப்பாவும் இல்லை. பொத்தி பொத்தி வளர்த்த அம்மா புண்படுத்தவும் முடியாது. மற்றவர்களின் மனசை புரிந்து கொள்ளும் அம்மாவால் பெற்ற மகனை ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை? சிதம்பரம் போவதற்கு கார் கூட புக் பண்ணியாகிவிட்டது. அன்றே வழிபாட்டை முடித்துவிட்டு வந்தால் மறுநாள் சாந்தி முகூர்த்தம். எல்லாம் சரியாக நடக்கும்போது வெள்ளிக்கிழமை விளக்கு வைத்த நேரத்தில் அந்த விபரீதம் நடந்துவிட்டது. நடராஜ் அந்த காரை எடுக்காமல் பைக்கை எடுத்துக்கொண்டு ஆபீஸுக்கு போனான். தாரணி லீவு போட்டிருந்தாள். இரவு 7 மணிக்கு வீட்டுக்கு 4 பேர் ஓடி வந்தார்கள். நடராஜ் வந்த பைக் விபத்துக்குள்ளாகிவிட்டதை சொல்ல அம்மாவும் தாரணியும் கதறி ஓடினார்கள். கூட்டம் சேர்ந்திருந்தது. நடராஜ் இரத்த வெள்ளத்தில் கிடந்தான். உடனே தூக்கினார்கள். நகரில் உள்ள பெரிய மருத்துவமனைக்கு எடுத்து சென்றார்கள். அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்தார்கள். அம்மாவும் தாரணியும் வெளியே துடிதுடித்து கொண்டிருந்தார்கள். சிகிச்சை அளித்த டாக்டர் வெளியே வந்தார். தலைக்குள்ள மல்டிபிள் பிராக்சர்னு சொல்ற எலும்பு முறிவுகள், நரம்புகள், இரத்த குழாய் சேதப்பட்டிருக்கு. செயற்கை முறையில் தான் சுவாசம் தரணும். மூளை செயல்படாத காரணமா இயற்கை சுவாசத்திற்கு வழி இல்லை. இன்னும் 48 மணி நேரம் தாண்டினாதான் எதையும் சொல்ல முடியும். அவரை காப்பாத்துங்க டாக்டர். தாரணி பெரிதாக கதறிவிட, எங்க கையில எதுவும் இல்லைம்மா, கடவுளை மட்டும் நம்புங்க. ஏதாவது அற்புதங்கள் நிகழட்டும். அம்மா ஏறத்தாழ பாதி மறித்திருந்தாள். யாரும் இங்கே இருக்கக்கூடாது. அவரை நான் பார்க்கணும் டாக்டர். இல்லம்மா, அதுக்கு அனுமதி இல்லை, புரிஞ்சுக்குங்க. ஆஸ்பத்திரிக்கு வெளியே வந்தார்கள். அதற்குள் தாரணியின் அண்ணன், அண்ணி அலறியபடி வந்தார்கள். அக்காவும் வந்துவிட்டாள். கல்யாணமாகி புது மஞ்சளோட ஈரம் கூட காயலையே, அதுக்குள்ள இப்படி ஒரு விபரீதமா? புலம்பி கொட்டினார்கள். அண்ணன் கடுப்பாகி, ஆரம்பம் முதலே பெரியவங்க தடுத்தா இப்படித்தான் ஆகும். பிள்ளை காதலிக்கும் போது முழு மனசோட சம்மதிச்சிருந்தா இந்த விபரீதம் வந்திருக்காது. அட, கடவுளருள் இருக்கு. கல்யாணம் நடந்தாச்சு. சாந்தி முகூர்த்தம் நடக்க விடாம தடுத்தா எப்படி? வாழ்க்கையை தொடங்க விடாம தடை போட்டாங்க. இப்ப அது முடிகிற நிலைக்கு வந்துடுச்சு. அண்ணே, அப்படி சொல்லாதீங்க, அலறி விட்டாள் தாரணி. இல்லம்மா, மனசு பதறுது. அவர் பிழைச்சி வருவார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பாசிட்டிவா பேசுங்க, யோசிங்க. எனக்காக வேண்டி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க. அது அவரை மீட்டு கொண்டு வரும். அப்போது அம்மா படக்கன சாய, மற்றவர்கள் பதற தில்லையம்மாள் மயக்கமாகிவிட்டாள். உடனே முதலுதவி செய்யப்பட்டது. வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க டாக்டர் சொல்ல உறவுக்காரர்கள் அம்மாவை அழைத்து வந்தார்கள். நீங்க ரொம்ப தடுத்தீங்க. அப்படியும் கல்யாணம் நடந்துச்சு.
முதலிரவை தள்ளி போட்டீங்க, இப்படி ஆகிடுச்சே. இது நடக்கக்கூடாது. என்ன சொல்றீங்க? என்னால இதுக்கு மேல சொல்ல முடியல. அம்மா அழுதாள். சொந்தக்காரர்களில் ஒருவரான அத்தை அருகில் வந்தாள். குலதெய்வம் சிதம்பரம் நடராஜர், உன் பிள்ளை நடராஜை அவர் காப்பாத்துவார். எனக்கு தெரிந்த ஒரு சக்தி படைச்ச ஜோசியர் இருக்கார். அவர் சொன்னா பலிக்கும். நான் போயிட்டு வரேன், தைரியமாயிருங்க. ஆஸ்பத்திரியில் தாரணி தவிக்க, இங்கே அம்மா பிரார்த்தனையில் இருக்க ஒரு முழு நாள் ஓடியது. அப்படியும் நடராஜ் அபாய கட்டத்தை தாண்டவில்லை. அந்த அத்தை வந்துவிட்டாள். அண்ணி, தாரணியை கூட்டிட்டு நீங்க ஜோசியர்கிட்ட வரணும். அவ எதுக்கு? என்ன பேசுறீங்க அண்ணி? அவதானே பொண்டாட்டி. அவ வராம எப்படி? எதுக்கு இந்த கோபம்? இப்ப நடராஜ் பிழைக்கிறது தான் நமக்கு முக்கியம். ஒரு வழியாக பேசி அம்மாவை சம்மதிக்க வைத்தார்கள். தாரணியிடம் விவரம் சொல்லப்பட்டது. அவர் நல்லபடியாக பிழைக்க நான் எங்கே வேணும்னாலும் வர தயார், கண்ணீருடன் சொன்னாள். அன்று மாலை 6 மணிக்கு விளக்கு வைக்கும் நேரத்தில் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஜாதகங்களை கொண்டு வர சொல்லியிருக்காங்க. சரி. தாரணி 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தாள். அழுது அயர்ந்ததால் முகம் வீங்கி சிவந்திருந்தது. அம்மா எதுவும் பேசவே இல்லை. கூடவே தாரணியின் அண்ணன் வந்திருந்தான். இவன் எதுக்கு? அம்மா கேட்க, இதோ பாருங்க, இது என் தங்கச்சியோட வாழ்க்கை. எங்களோட துடிப்பு யாருக்கும் இருக்காது. அண்ணே, பேசாம இரு. அவங்கள யாரும் நோகடிக்காதீங்க. அவர் மேல உயிரையே வச்சிருக்காங்க. இப்ப கூட அவங்களுக்காக கவலைப்படுற நீ, அவங்க உன்னை பத்தி நினைக்கலையே. புருஷனை இழந்தவங்க தானே. அந்த வலி என்னன்னு ஒரு பொம்பளைக்கு புரியாதா? அம்மா படக்கென திரும்பினாள். அத்தை குறுக்கிட்டாள். விடுங்க, இப்ப யாரோட கோபமும் முக்கியமில்லை. 2 பேரும் புறப்படுங்க. உள்ளூர் சிவன் கோயிலில் ஜோசியர் இருந்தார். அவரை பார்க்க ஒரு கூட்டமே காத்திருந்தது. இவர்களும் காத்திருந்தார்கள். இவர்களது முறை வர அவரை வணங்கிவிட்டு எதிரே உட்கார்ந்தார்கள். கூடவே வந்த அத்தை விவரம் சொன்னாள். நீங்க அவருக்கு அம்மாவா, இவங்க மனைவியா என்று கேட்டபடி ஏற இறங்க பார்த்தார். மிச்ச விவரம் கேட்டார். உங்க மகன் ஜாதகத்தை முதல்ல கொடுங்கம்மா. அம்மா எடுத்து தந்தாள். அவர் ஆராய்ந்தார். கண்டம்னு காட்டுதே. அவருக்கு 27 வயது முடியும் போது உயிருக்கே ஆபத்து இருக்கும்னு ஜாதகம் சொல்லுதே. இப்பதான் 27 முடிஞ்சிருக்கு. அம்மா குரல் இடறியது. அவன் பிழைப்பானா? அதற்கு அவர் பதில் பேசாமல், உங்க ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கீங்களா என தாரணியிடம் கேட்டார். அண்ணன் எடுத்து தந்தான். அவர் அதையும் ஆராய்ந்தார். நடராஜன் ஜாதகத்தை பக்கத்தில் வைத்து ஒப்பிட்டார். மூவரும் படபடப்புடன் பார்க்க, நான் அவரோட மனைவி ஜாதகத்தை கேட்டேன் என்றார். அதைத்தான் தந்திருக்கோம். அவரோட மனைவி ஜாதகம்தான். இதோ இருக்காளே இவ ஜாதகம். நிச்சயமா இந்த ஜாதகம் இவரோட மனைவி ஜாதகம் இல்லைங்க. என்ன பேசுறீங்க? கல்யாணமாகி 1 வாரம் கூட ஆகல. ஊரறிய நடந்த கல்யாணம். பையில இன்விடேஷன் கூட வச்சிருக்கேன் பாருங்க. இவதான் அவரோட மனைவி. இது இவளோட ஜாதகம். இல்லைங்க, அவ்வளவுதான். அண்ணன் படக்கன எழுந்து விட்டான். தாரணி, புறப்படு. இந்த ஆள் ஒரு நல்ல ஜோசியரே கிடையாது. நடந்த எல்லாத்தையும் இல்லைன்னு சொன்னா இவர் எப்படி நல்ல ஜோசியரா இருக்க முடியும்? நான் கல்யாணத்தை இல்லைன்னு சொல்லலீங்க. ஆனா இது அவர் மனைவியோட ஜாதகம் இல்ல. அண்ணன் அடிக்க பாய்ந்து விட்டான். ஏன்யா, நாங்கெல்லாம் பைத்தியக்காரங்களா? 1 நிமிஷம் உட்காருங்க. எனக்கு நாடி ஜோசியமும் தெரியும். இந்த அம்மாவும் தன் பிள்ளையோட நாடி ஜோசியம் பார்க்க வந்திருக்காங்க. சுவடிகளை கூட நாங்க எடுத்திருக்கோம். நோட்டு புத்தகமாகவே தந்திருக்கேன். உண்டா இல்லையா? ஆமா. அதுல உங்க பிள்ளைக்கு கண்டம் இருக்குன்னு எழுதி கொடுத்திருப்பேன். சரியா? ஆமாங்க. அதை நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா அதுதான் இப்ப நடந்திருக்கு. அந்த புத்தகம் இப்போ உங்ககிட்ட இருக்கா? அம்மா தயக்கத்துடன் அதை கை நடுங்க வெளியே எடுத்தாள். தாரணி கலக்கத்துடன் பார்த்தாள். அதில் ஜாதகம் எழுதப்பட்டு நடராஜ் பற்றிய பல குறிப்புகள் இருந்தன. பெரிய விபத்து நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. போதுமா? ஆச்சரியமாக பார்த்தார்கள். அவர் பேரோடு அம்மா பேரையும் சொல்லி அப்பா உயிரோட இல்லைன்னும் தெளிவுபடுத்தி இருக்கேன். உடன்பிறப்புகள் கிடையாதுன்னும் சொன்னேன். அவ்வளோ ஏன், வரப்போற மனைவி பேரை கூட சொல்லியிருப்பேனே பாருங்க. அத்தனை பேரிடமும் ஆர்வம் சூழ்ந்தது. வேகமாக பக்கங்களை புரட்ட பெயர் தகவல்கள் இருந்தன. அதில் மனைவி பெயர் சுந்தரி என பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது. இது சுத்த பொய். இவ பேரு தாரிணி. அண்ணன் கூச்சலிட, இல்லை, அதுதான் நிஜம். அவனோட மனைவி பேரு சுந்தரிதான் என அம்மா உரக்க சொல்ல தாரிணி பெரிய அதிர்ச்சியுடன் திரும்பினாள். அவனோட மனைவி பேரு சுந்தரிதான் என அம்மா உரக்க சொல்ல தாரிணி பெரிய அதிர்ச்சியுடன் திரும்பினாள். பார்த்தீங்களா, நாங்க பொய் சொல்ல மாட்டோம். பெத்த அம்மாவே சொல்றாங்க. மனைவி சுந்தரியோட ஜாதகம் எங்கே? கொடுங்க. அதை வச்சுதான் அவர் பிழைப்பாரா? அந்த சுந்தரிக்கு தாலி பாக்கியம் இருக்கா? என்ன பரிகாரம் செஞ்சா அவர் பிழைப்பார்? இதையெல்லாம் சொல்ல முடியும். அண்ணன் ஆவேசமாக எழுந்து விட்டான். தாரிணி, எத்தனை பெரிய மோசடி நடந்திருக்கு பாரு. அண்ணே, அந்த நடராஜ் ஒரு அயோக்கியன். உன்னை ஏமாத்தி இருக்கான். இப்ப அது வெளிச்சத்துக்கு வருது. அதுதான் இந்த அம்மா உன்னை வரவிடாம தடுத்திருக்காங்க. இல்லனே, அவசரப்படாதே. அவர் தப்பானவர் இல்லை. எனக்கு நல்லா தெரியும். பெண்கள் கிட்ட எத்தனை மரியாதை வச்சவர் தெரியுமா? யாரையும் அவர் ஏமாத்த மாட்டார்.
நிறுத்து தாரணி, ஜோசியரும் சொல்றார் நடராஜ் மனைவி சுந்தரின்னு, இவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போவும் நீ நம்பலன்னா எப்படி? இதை சும்மா விடக்கூடாது. முறையா கல்யாணமும் நடந்து பதிவு திருமணம் ஆகியாச்சு. போலீஸ்ல நான் புகார் தருவேன் கூச்சலிட்டான். அண்ணே, இது கோயில், எதுவானாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம். அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கார். செஞ்ச பாவத்துக்கு தெய்வம் கொடுத்த தண்டனை. நிறுத்துனே, இதுக்கு மேல நீ பேசினா நான் தாங்க மாட்டேன். முதல்ல அவர் பிழைக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம். அப்புறமா எந்த போராட்டத்துக்கும் நான் தயாராக இருக்கேன். இதை கேட்டு தில்லையம்மா ஒரு மாதிரி ஆடி போயிருந்தாள். காரில் ஏறி வீட்டுக்கு வந்து விட்டார்கள். அந்த அத்தை அருகில் வந்தாள். என்ன அண்ணி பேசுறீங்க? நாங்க கிட்டத்தட்ட 15 வருஷமா உங்க கூட இருக்கோம். 12 வயசு முதலே நடராஜை பார்க்கிறோம். அவனுக்கு வேற கல்யாணம் எதுவும் நடந்திருக்க வாய்ப்பே இல்லையே. அம்மா பேசவில்லை. நிச்சயமா எங்ககிட்ட சொல்லாம நடக்காது. அவன் பள்ளிக்கூட, காலேஜ் படிப்பு, உத்தியோகம் எல்லாம் இங்கே எங்க கண்முன்னால நடந்திருக்கே. தாரணி அருகில் வந்தாள். நீங்க எதையும் மறக்கலையே அம்மா? இல்லம்மா, நான் சொந்த அத்தை கிடையாது, ஒன்று விட்ட அத்தை. அண்ணனும் அண்ணியும் சிதம்பரத்தில் தான் இருந்தாங்க. நடராஜ் அங்கே தான் பிறந்தான். 11 வயசு முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருந்தாங்க. அப்புறமா அண்ணனும் மாரடைப்பு வந்து சிகிச்சைக்காக வந்தாங்க. இங்கே வந்த 1 வருஷத்தில் அண்ணன் காலமாயிட்டாரு. அப்புறம் அண்ணி இவனை வளர்க்க பட்டப்பாடு கொஞ்சமில்லை. நாங்கள் கூடவே இருந்திருக்கோமே. அவனுக்கு கல்யாணம் நடந்தா எங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? தாரணி மாமியாரை நெருங்கினாள். அத்தே, உங்களுக்கு என்கிட்ட என்ன கோபம் வேணும்னாலும் இருக்கட்டும். இப்போ அவர் பிழைக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். அவரோட மனைவி பேரு சுந்தரின்னு சொன்னீங்க. ஆனால் அவருக்கு கல்யாணம் நடந்திருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறது பொய் அத்தே? அம்மா பேசவில்லை. சொல்லுங்க அத்தே, இந்த மௌனம் கலையணும். இது உங்கள் மகனோட உயிர் பிரச்சனை. அண்ணன் உள்ளே வந்து விட்டான். தாரணி, நீ புறப்படு. இனிமேலும் இங்கே உனக்கென்ன வேலை? இருண்ணே, நான் வர முடியாது. உனக்கு பைத்தியமா? உன் புருஷன் அங்கே உயிருக்கு போராடுறான். அவன் மனைவி நீ இருக்க. சுந்தரின்னு யாரையோ இவங்க சொல்றாங்க. உண்மை தெரியணும். இவங்களை நான் விடமாட்டேன். இது உன் வாழ்க்கை பிரச்சனை. சண்டை போட இது நேரமில்லை, அதற்கான இடமும் இல்லை. நீ ஆஸ்பத்திரிக்கு போ, டாக்டர் கிட்ட பேசு. நான் அப்புறமா வரேன், இப்போ கிளம்பு. கடுப்புடன் அவன் வெளியேற, அத்தை சொல்லுங்க, நீங்க சொன்னது நிஜமா? நிஜம்தான். சுந்தரிதான் அவர் மனைவியா? ஆமா. எப்ப அவருக்கு கல்யாணம் ஆச்சு சுந்தரி கூட? அம்மா பேசவில்லை. சொல்லுங்க அத்தே. எழுந்து கணவர் படத்துக்கு முன்னே வந்து நின்றாள். கண் கலங்க அதையே பார்த்தாள். யாருக்கும் என்ன இடைஞ்சல் வந்தாலும் இந்த கல்யாணத்தை பற்றி நீயும் நானும் சொல்லக்கூடாது இல்லையா? இவரது குரல் காதுக்குள் ரகசியமாய் ஒலிக்க அம்மா திரும்பினாள். எப்ப கல்யாணம் ஆச்சு அவருக்கு? தாரணி கேட்க பதிலே இல்லை. அந்த அத்தை எரிச்சலாகிவிட்டாள். அப்படி ஒன்று நடக்கவே இல்லை தாரணி. அண்ணி பொய் சொல்றாங்க. நடராஜுக்கு அடிப்பட்ட அதிர்ச்சியில் இவங்களுக்கு மூளை கலங்கி போச்சு. சரிம்மா, அத்தைக்கு பாதிப்பு. அந்த நாடி ஜோசியருக்குமா மூளை கலங்கி போச்சு? சொல்லுங்க, நீ என்ன சொல்ற? அம்மா, இது உண்மையா இருந்தா இதை தெரிஞ்சவங்க 3 பேர் தான். ஒன்று அத்தை, அடுத்தது அவர், 3வதா அந்த சுந்தரி. அவரோ பேசுற நிலையில் இல்லை. அத்தை பேச மறுக்கிறாங்க. அடுத்ததா சுந்தரி. நீயும் இதை நம்புறியா தாரணி? அம்மா, பெத்த மகன் மரணத்தோட வாசல்ல நிற்கும் போது எந்த ஒரு தாயும் பொய் சொல்ல மாட்டாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா அண்ணி சொல்றது நிஜமா? தாரணி பேசவில்லை. நடராஜுக்கு கல்யாணம் நடந்திருக்குன்னு நீ சொல்றியா? தெரியல, அவரை நான் சந்தேகப்படல. ஆனா அத்தை பொய் சொல்ல மாட்டாங்க. என்ன குழப்பற தாரணி? ஏதாவது ஒண்ணுதான் இதுல நிஜமா இருக்க முடியும். அத்தே, சுந்தரி இப்ப எங்க இருக்கா? தெரியல. அப்படின்னா சுந்தரின்னு ஒருத்தி இருக்கிறது நிஜம். ஆமா, அழுத்தமாக பதில் வந்தது. அவதான் இவரோட மனைவியா? அப்ப கல்யாணம் நடந்தது நிஜமா? ஆமாம். அது பதிவு செய்யப்பட்டிருக்கா? பதிவு பண்ண முடியாது. ஏன்? மறுபடியும் கணவர் படத்தை கண்ணீருடன் பார்த்தாள் அம்மா. அதையும் தாரணி கவனித்தாள். குழப்பமாக இருந்தது. தாரணி, நீ ஆஸ்பத்திரிக்கு புறப்படு. அண்ணி குழம்பி போயிருக்காங்க. நான் நிதானமா பேசுறேன். நீ இங்கு இருக்கும்போது உண்மைகள் வெளியில வராது. நான் பேசி பார்க்கிறேன். தாரணி வெளியே வந்து விட்டாள். உள்ளே தவிப்பாக ஓடியது. அவர் என்னை ஏமாத்தி இருப்பாரா? அப்படி என்ன அவசியம்? இப்படி செய்யக்கூடியவர் இல்லை. கல்யாணமான ஒரு மனிதனை நான் சந்தேகப்படலாமா? 1000 கேள்விகளுடன் ஆஸ்பத்திரிக்கு வந்துவிட்டாள். நடராஜை தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்திருந்தார்கள். இது அவசர சிகிச்சைக்கு முன்னால் உள்ள தனிப்பிரிவு. டாக்டரை சந்தித்தாள் தாரணி. அம்மா, இப்ப எதுவும் சொல்ல முடியல. முதலுதவி நடக்குது. முதல்ல உயிரை பிடிச்சு நிறுத்தணும். அப்புறம்தான் பாதிப்பை பார்த்து சிகிச்சையை தொடங்கணும். அவர் பிழைப்பாரா டாக்டர்? அண்ணே, அப்படி கேட்காதே தாரணி. நெருப்புன்னா வாய் வெந்து போகாது. நல்லதோ கெட்டதோ எல்லாத்துக்கும் நாம தயாராக இருக்கணும் இல்லையா? நீ படிச்ச பொண்ணு, புரிஞ்சுக்கோமா? அவள் பேசவில்லை. சார், எல்லாரும் வீட்டுக்கு போங்க. தேவைன்னா நாங்க தகவல் தரோம், அப்புறமா வரலாம். மருத்துவர் இப்படி சொல்ல தாரணியை கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள்.
நேத்து முதல் நீ எதுவும் சாப்பிடல. 36 மணி நேரம் பட்டினியா கிடந்தா படுத்த படுக்கை ஆகிடுவ. சொல்றதை கேளு. அண்ணி வற்புறுத்த, ஆமாம் தாரணி, நீ சாப்பிடு. நிறைய பேசணும். கசப்புகளை ஜீரணிக்க மனசுல மட்டுமில்ல உடம்பிலும் தெம்பு வேணும். அவளை சாப்பிடவை பத்மா. அண்ணி பலவந்தப்படுத்த கொஞ்சமாக சாப்பிட்டாள். தாரணி வெறும் சென்டிமெண்டை வச்சு பேசாம நிஜமா கொஞ்சம். ஆமாண்ணே, நடராஜ் மனைவி சுந்தரின்னு கோவில்ல வச்சு உன் மாமியார் சொல்றாங்க. என்னால பொய்ன்னு சொல்ல முடியல. சரிதான். ஆனா இவரோட அத்தை அப்படி எதுவும் நடக்கலன்னு அடிச்சு சொல்றாங்க. அதானே அப்படி நடந்திருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. இல்ல பத்மா, காதலுக்கு தடை போட்டு இந்த கல்யாணத்தை நடக்க விடாம நடராஜோட அம்மா தீவிரமா எதிர்த்தாங்க. கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. இப்ப கூட அவங்க சந்தோஷமா இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? அதான் அண்ணே எனக்கும் உறுத்துது. அவங்க கிட்ட எதிர்ப்பு மட்டுமில்ல, ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்கு. ஏன் அப்படின்னு நடராஜுக்கு கல்யாணம் நடந்திருக்கா? பத்மா கேட்க, நடந்திருந்தா அதை சொல்லியே தடுத்திருப்பாங்களே. அப்படி சொல்லலையே. அவங்களை விடு. அவர் சம்மதிப்பாரா? அவர்கிட்ட சின்னதா ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தா கூட இந்த கல்யாணம் வரைக்கும் போக வேண்டாமே. அவரே சந்தோஷமா, இன்னும் சொல்ல போனா போராடித்தானே கல்யாணத்தை நடத்தினார். இப்படி ஏமாற்றி என் கழுத்துல தாலி கட்டி நான் பேரழகியும் இல்லை, கோடீஸ்வரியும் கிடையாது. ஒரு காரணம் இல்லாம எதுவும் நடக்காது. இல்லம்மா, நான் போலீஸ்ல புகார் பண்ண போறேன். யார் மேல? அந்த அம்மா மேலதான். தப்புன்னே. அப்படியே சுந்தரி மனைவிங்கிறது நிஜமா இருந்தா அவ எங்கே? நியாயமா அவதான் நம்ம மேல புகார் பண்ணணும். இவர்தான் முதல் குற்றவாளி. சரியா? அவசரப்பட்டு அத்தையை குற்றம் சாட்டி லாபமில்லை. சரி, அப்ப என்ன செய்யலாம்? மறுபடியும் நாம் அதே நாடி ஜோசியரை போய் பார்க்கலாம். அத்தை வர வேணாம். இதுல ஏதாவது சதி இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஆமாங்க, தாரணி சொல்றது நியாயம்தான். இப்பவே புறப்படுன்னே. அவர் அங்கே இருப்பாரா? அங்கே இல்லைன்னா அவரோட வீடு எதுன்னு தேடி கண்டுபிடிக்கலாம். அன்பான ஒரு தங்கச்சியை நல்லபடியா வாழ வைக்க கடவுள் அனுமதிக்கல பாரேன். இவர்கள் புறப்படும் நேரம். அங்கே தில்லையம்மா கதவை சாத்தி கொண்டு கணவர் படத்துக்கு முன்பு போய் நின்றாள். கதறி அழுதாள். நம்ம பிள்ளை இப்படி கிடக்கானே. இந்த உலகத்துல எனக்குள்ள ஒரே பிடிப்பு அவன்தானே. அவனை நான் இழக்கக்கூடாது. நீங்க தான் நம்ம பிள்ளையை மீட்டு உயிரோட என்கிட்ட ஒப்படைக்கணும். பலமாக கதறினாள். ஜன்னல் பக்கம் அந்த அத்தை வந்து மறைந்து நின்றாள். இதோ பாருங்க, அவனுக்கு கல்யாணம் நடந்ததா நான் பொய் சொல்லல. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சுந்தரி கழுத்துல அவன் தாலி கட்டினது உங்களுக்கும் எனக்கும் கடவுளுக்கும் தெரிந்த உண்மை. இதை வெளியில சொல்லக்கூடாதுன்னு நீங்க சத்தியம் வாங்கினீங்க. ஆனா கால விளையாட்டுல அது உடைபடுற நேரம் வந்தாச்சு. நாடி ஜோசியர் புட்டு புட்டு வைக்கிறார். கோவில்ல வச்சு எப்படி இல்லைன்னு நான் சொல்ல முடியும்? அவரது படம் காற்றில் ஆடியது. அவன் பிழைக்க பரிகாரம் தேடணும்னு சுந்தரியோட ஜாதகம் வேணும்னு சொல்றார். சுந்தரி எங்கே இருக்காளோ தெரியல. அவ ஜாதகத்துக்கு நான் எங்கே போவேன்? என் பேச்சை மீறி நடராஜ் கல்யாணம் செஞ்சுக்கிட்டான். இன்னைக்கு அந்த தாரணி வாழ்க்கை பலியாகிடுச்சே. பாவம் அந்த பொண்ணு. அவன் முகத்துல முழிக்க எனக்கு தெம்பில்லை. நான் சுந்தரி சமாச்சாரத்தை சொல்லாம இவங்க கல்யாணத்தை அனுமதிச்சது தப்பா? சொல்லுங்க. அத்தை குழம்பி போனாள். அண்ணன் செத்து 15 வருஷமாச்சே. எப்படி நடராஜுக்கு கல்யாணம் நடந்திருக்க முடியும்? சுந்தரிதான் மனைவியா? கடவுளே, எதுவும் புரியலையே. அன்னிக்கு மூளை கலங்கி போச்சா? இல்லை கேட்குற நான் பைத்தியமா? புரியாத புதிராக இருந்தது.